ஏன் நம்ம காட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லை, நம்ம காட்டில் ஆறே வரப்போகுதுங்க, மழை வரல, ஆறே வரப்போகுது. நல்ல அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம். இந்த காலத்தில் என்னென்ன கிடைக்கணுமோ என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுக்க போகிறான். நம்ம இடத்துக்கு 9ஆம் இடத்துல எல்லா கிரகங்களின் கூட்டமைப்பு ஐயா 9ஆம் இடத்துல. அதுதான் பாக்கியம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலத்தில் தான் நம்மளுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க போகுது. சுக்கிரன், குரு, சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த 4 கிரகங்களின் சங்கமத்தால் நம்மளுக்கு பெரும் வெள்ளம் பெறப்போகுது. நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. இனிமேல் ஏற்கனவே குரு பகவானுடைய பார்வை இப்போ தான் பதிய ஆரம்பிச்சிருக்குது. 1/1 எல்லாமே கிடைக்க தான் போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று தான் சொல்லுவேன். ஓம் விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 20/5/2024 முதல் 14/6/2024 வரை ரிஷப ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, ஐயா இந்த சுக்கிர பயிற்சி 20/5/2024 முதல் 14/6/2024 வரைக்கும் நம்மளுக்கு என்ன சுக்கிர பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் ஐயா? ஒரு கிரகம் அல்லவல்லா, அந்த ரிஷபராசியில் இடம்பெயரக்கூடிய காலத்தில் என்னென்ன கிரகங்கள் கூடு சேர்ந்தது சங்கமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஐயா நம்ம காட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லை, நம்ம காட்டில் ஆறே வரப்போகுதுங்க, மழை வரல, ஆறே வரப்போகுது. நல்ல அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம். இந்த காலத்தில் என்னென்ன கிடைக்கணுமோ என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுக்க போகிறான். நம்ம இடத்துக்கு 9ஆம் இடத்துல எல்லா கிரகங்களின் கூட்டமைப்பு ஐயா 9ஆம் இடத்துல. அதுதான் பாக்கியம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலத்தில் தான் நம்மளுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க போகுது. சுக்கிரன், குரு, சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த 4 கிரகங்களின் சங்கமத்தால் நம்மளுக்கு பெரும் வெள்ளம் பெறப்போகுது. நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. இனிமேல் ஏற்கனவே குரு பகவானுடைய பார்வை இப்போ தான் பதிய ஆரம்பிச்சிருக்குது. 1/1 எல்லாமே கிடைக்க தான் போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று தான் சொல்லுவேன். தடை அனைத்தும் விலக போகுதுங்க. தடையோ கம்யூனிகேஷன் எல்லாமே விலக போகுது. இளைய சகோதரியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முதல்ல விலக போகுது. இளைய சகோதரனும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு முதல்ல விலக போகுது. மனமோ மனம் சார்ந்த விஷயமோ உடலோ உடல் சார்ந்த விஷயமோ பணிகள் எல்லாமே 1/1 இறைவன் நம்மளுக்கு இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களையும் ஐயா மழை பெஞ்சாலும் ஒதுங்கலையா நம்ப அதுக்கோசமாக அப்படியே நினைஞ்சிட்டா போகிறோம், ஒன்றும் கிடையாது. இந்த காலத்தில் நம்மளுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். இந்த 26 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சி சுகபோகத்தை கொடுக்க தான் போகுது. ஏன்னா ஆட்சி பெறுகிறார் அவருடைய வீட்டில், சொந்த வீட்டில். இது வரைக்கும் உச்சம் பெற்று டவுன் ஸ்டேஜ் ஆகி 12ஆம் இடத்துல இருந்து மறைந்திருந்து அவர் ஆட்சி பெறுவது பெரிய விஷயம். ஒரு மனுஷன் என்ன பக்கத்து வீட்டில் இருந்தாலும் தொந்தரவு தான், அடுத்தவர் வீட்டில் இருந்தாலும் தொந்தரவு தான். என் வீட்டில் நாம் இருந்தால் எப்படி என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க முடியுமோ, நல்ல உணவினை உட்கொள்ளக்கூடிய காலம். இது வரைக்கும் மருந்து துருவலை நாம் எடுக்கலை ஐயா, மருத்துவத்தில் நாம் எடுத்து நோயே தீராமல் இருந்திருந்தால் அந்த நோயெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்றார். கண்டிப்பாக நல்ல நிகழ்வுகள் நல்ல சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க போகுது. கன்னிராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான். இதுவே ஆரம்பம் என்றே எடுத்துக்கலாம். இந்த நாளே உங்களுக்கு ஆரம்பம் என்று த ஸ்டார்ட் நவ், இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நவுன்னு சொல்கிறோம் இல்லை, த குட் டைம் ஸ்டார்ட் நவ். கன்னிராசிகாரங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல, அது மட்டுமே சொல்லக்கூடாது. குரு 9ன்னா அவர் கொடுக்கக்கூடிய காலம் ஓராண்டு காலம் அல்லவா. அதுக்குள்ளே கிரகங்கள், அதாவது ஆண்டு கிரகங்களை விட மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் அதிகம். பிரச்சனைகளோடு இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்து தான் இருக்கான் மனிதன். அதுக்கோசமாக பிரச்சனையை எடுத்துன்னு நம்மளை போல ஒவ்வொரு நாளும் நல்ல முன்னேற்றத்தை பாதைக்கு அழைத்து தான் செல்கிறாங்க. இது வரைக்கும் கன்னிராசிகாரங்கும் தந்தையார் சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருந்தால்
அதாவது நம்ம பங்காளிங்க சொத்து சார்ந்த விஷயங்களில் எதனா பிரச்சனையோ பிரிவினையோ இருந்தால் அது கூட்டமைப்பாக சேர்க்கப்பட்டு அவையெல்லாம் தீர்த்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய காலம், நல்ல ஒரு செல்வங்கள் சேர்க்கக்கூடிய நாட்கள் என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இளைய சகோதரன் எதனா கருத்து வேறுபாடு வந்து நான் கையெழுத்து போட்ட மாட்டேன், கொள்ள மாட்டேன், பிரச்சனை எந்த வரைக்கும் இழுத்துக்கு தான் போவேன் அப்படின்றன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் மாறி அதெல்லாம் மாற்றி தான் கொடுக்கணும். விடுங்க, அதெல்லாம் மாற்றிக்கலாம் விடுங்க அப்படின்ற ஒரு கல்லுக்கு வந்துருவாங்க அவங்களே. சரி, நம்ம அண்ணன் தானே விட்டுட்டு போட்டோம். பிரிவினை கையெழுத்து போடாமல் இருந்த சகோதரி கூட இனிமேல் கையெழுத்து போட வருவாங்க, முன்னிருந்து நடத்துவாங்க. சரி, நான் நீ பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த காலம். இனிமை என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த 26 நாட்கள் இனிமை என்று தான் சொல்லுவேன். இந்த சுக்கிர பயிற்சி ஆட்சி பெற்ற காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் பூர்த்தி ஆகும்னா, இது வரைக்கும் வீடு வாகனம் எதனா வண்டி வாகனங்கள் எதனா பூர்த்தி அடையாமல் இருந்திருந்தால், அந்த வண்டி வாகனத்தால் ஏற்பட்ட சேதாரங்கள் எதனா இருந்தாலோ, உடலில் எதனா பிரச்சனைகள் இருக்கப்பெற்றாலோ, நோய் நொடிகள் தன்மைகள் நீக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையப் போகிறது. பிரிவினைலாம் இருக்குதுங்க, கம்யூனிகேஷன் கண்டிப்பாக உண்டு. இல்லறத்தில் இன்ப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இதுவே முதல் ஆதாரம் என்று தான் எடுத்துக்கணும். முதல்ல நம்மளுக்கு இல்லறத்தில் இன்பம் தரக்கூடிய நிகழ்வு நடக்குதுறான்னா 26 நாட்கள் இன்பத்தை கொடுக்க தான் போகிறான் இறைவன் நம்மளுக்கு. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் லோனோ பேங்க் சார்ந்த விஷயங்களோ வங்கி சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு அதிகமாக கடன் பிரச்சனை வாங்கிட்ட சுவாமி, அதில் மீட்டெடுக்க முடியல, இனிமேல் துன்பங்கள் என்பது நேராது. தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகி, தந்தையாரே நம்மளுக்கு பரவாயில்ல, ரைட்டு, சரி விடுப்பா, நீங்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்கள் நம்ம மேலே மாற்றி அமைக்கிறதோ, சொத்து சார்ந்த விஷயங்களோ அல்லது வங்கி சார்ந்த விஷயங்களோ, அதாவது வருமானம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏதேனும் இருந்தால் இந்த 26 நாட்களில் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்று என்னென்ன தேவைகள் பூர்த்தி செய்யணுமோ, அவரால் என்னென்ன கொடுக்க முடியுமா. ஐயா, நான் ஒன்று கூட சொல்கிறேன், இந்த இடத்தையுடைய அதிபதி இருந்து சேர்ந்து கொடுத்தாதான் எல்லாமே வந்துடுச்சு சாமி. கூட்டு பொரியல் எல்லாமே வச்சுட்டாரு. நம்மளுக்கு கதவு திறந்து விட்டாதானே, சாப்பாடு கொடுக்க முடியும், நம்ம உட்காந்து சாப்பிட முடியும். கதவு பூட்டிட்டு வெடிச்சுன்னா அவர் எங்கேயோ வெளியே போயிட்டாருன்னா சாவி எடுத்துன்னு போயிட்டார், நம்ம என்ன பண்ண முடியும், வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த காலம் மாறி வர்றது தான் அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவது. இனிமேல் இனிமையான உணவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இன்பம் தரக்கூடிய அமைப்பு, காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இந்த காலம். கன்னிராசிக்கு ஐயா, நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஒத்துழைக்கலை, நாம் லவ் பண்ணிகிட்ருக்கோம் ஐயா, விரும்பி ஒரு பொண்ணை விரும்புகிறோம், இதை சொல்ல முடியாமல் பல ஆண்டு காலமாக தவிச்சிட்ருக்கோம். வீட்டில் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா? ஆண் பிள்ளை தைரியமாக எப்படின்னா சொல்லிவிடுவான், பெண் பிள்ளை சொல்ல முடியுமா? அதெல்லாம் எவ்வளோ கடினமான செயல் அல்லவா? நம்ம பெற்றவங்களுக்கு மதிக்காமல் போகிறதல்லவா நினைப்பாங்க. அவர்களே பெற்றோர்களே நம்மளை ஆதரித்து நம்மளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலத்துக்கு இது முதல்ல ஓமர்த்தம் சுழி போட்டுருவாங்க. நம்மளுக்கு பயப்படாதீங்க. கன்னிராசிகாரங்களுக்கு இது ஒரு இனிமை தரக்கூடிய நிகழ்வு என்று தான் ஒரே வார்த்தை சொல்லப்பட. இது வரைக்கும் கம்யூனிகேஷன், தவறான கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் நன்மை தரக்கூடிய கம்யூனிகேஷன் ஏற்படுத்த போது சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இது ஒரு அமைப்பு என்று தான் சொல்லுவேன். ஏற்கனவே லக்ஷ்மி கடாட்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு. இனிமேல் சூப்பர் தான் சொல்லுவேன். ஒரு பிரான்ச் இல்லை, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு தகுதி ஆகிட்டிங்க. இழுத்துலாம் மூடிட்டுங்க நான் அப்படிலாம் சொல்லுவீங்க. நான் இழுத்துட்டு எல்லாத்தையுமே சாத்திட்டு போயிட்டேங்க. வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போயிட்டவங்க எல்லாருமே இனிமேல் வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொஞ்ச நாள் வாழ போகிறோம். எல்லாருமே 1000 ஆண்டுலாம் வாழ போகிறது. இருக்கின்ற காலங்கள் இனிமை என்று தான் சொல்லணும். வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளும் திருப்தியோடு வாழக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டதென்றால் கன்னிராசிகாரங்களுக்கு இனிமேல் ஒளிரக்கூடிய காலம். ஏன்னா ராசிநாதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அவருக்கு தேவையான அளவுக்கு பாக்கியங்கள் பெறக்கூடிய காலம் இது வந்துச்சுல்ல. கன்னிராசி சிறப்பு என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் முழுமதி நிலவு பௌர்ணமி சந்திரன் என்று தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் அவங்க தொட்டது என்னங்க, செல்வங்க தாங்க. என்னென்ன ரொம்பி வழியணுமோ எல்லாத்தையும் ரொம்பி வழிக்க போகிறான் நம்மளை கடவுள். எல்லாத்தையும் கொடுக்க வந்துட்டான் சுவாமி. இனிமேல் துன்பங்கள் நேராத வண்ணம் காரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது. இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைமுறைக்கு வந்துடுச்சுங்க. ஒவ்வொரு நாளும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற தான் போகுது. இன்பம் இன்பம் என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் மைனஸ் என்பதே கிடையாது. ++++ அந்த கோடுலாம் மைனஸ் போட்ட கோடு மேலாம் இனிமேல் 100 கோடு போட்டு ப்ளஸ் ஆகி தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு படியாக மைனஸில் போனவங்க மொத்தமே படிப்படியாக முன்னேறக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரதான் போகிறார்.
இறைவன் நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல, அந்த முருகப்பெருமான் வேறல்ல. முருகப்பெருமானை பிடிச்சுங்க, அவருடைய திருவடியை பிடிச்சுங்க. கன்னிராசிகார் அனைவருக்கும் இறைவன் முருகப்பெருமானுடைய திருவடியும் இறைவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியும் பிரதோஷ நாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். சிவன் வேறல்ல, சுக்கிரன் வேறல்ல என்று தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பழைய நூட்களில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சுக்கிர பகவானும் சிவபெருமானும் ஒன்று தான். முதல்ல மகாலட்சுமி வேறல்ல, சுக்கிரன் வேறல்ல. இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிறோம். மகாலட்சுமி வேறல்ல, சுக்கிரன் வேறல்ல, இருவரும் ஒன்று தான். நம்மளுக்கு அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று குரு சுக்கிரன் சேது சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சேரும் பொழுது அது ஒரு சங்கமத்தால் ஏற்பட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இதோ கம்யூனிகேஷன் தொடர்பு எல்லாமே என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே கொடுக்க போகிறாருன்னா இந்த 26 நாட்கள் இனிமை தரக்கூடிய நிகழ்வுகளாக கன்னிராசிக்கு அமைய போகுது. சொத்து பத்தில் பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் நீக்கிட்டு வந்துட போதுங்க. விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இனிமேல் நீங்கள் பேப்பர் எது போட்டாலும் ஓகே. ஐயா வங்கியில் பேப்பர் கொடுத்துருக்க, ரொம்ப நாளாக எடுக்க முடியல சுவாமி, அது என்னான்னு தெரியல, மேனேஜர் கேட்டால் 50 வாட்டி போய் வர, எதுவுமே கொடுக்க மாட்டேன்றார். பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு பல நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஓமர்தம் பண்ணுறேன், எதுவுமே பண்ண முடியல சுவாமி. இடைவிடாத முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறேன்னு யாரும் நம்மளுக்கு சரியான முறையில் நடைமுறைக்கு வரலை. அந்த நடைமுறையெல்லாம் மாறி இந்த முறை 26 நாட்கள் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுக்கு ஏற்படுத்தி இது ஒரு பிள்ளையார் சுழி போட்டு உங்கள் வாழ்வில் ஒரு முத்திரை பதிக்கின்ற காலமாக இந்த காலம் அமையப்போகுது. ஒரு சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பு, கூட்டணி அமைப்பு நன்றாக உள்ளதையா. மனதில் இருந்து வந்த பிரச்சனை மெதுவாக விலகப்போகுது. கடினமான ஒரு உழைப்பில் நாம் இருந்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய காலம் இந்த காலம். உழைப்பு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகுதுங்க. தந்தையாரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் கிடைக்க போது. அறம் சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபட போகிறோம். அறம் என்பாலே கோவில் சார்ந்த விஷயங்கள், மக்கள் திருப்பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. மக்களுக்காக வேலை செய்யணும். இறைவன் வேறல்ல, மக்கள் வேறல்ல. அவங்களுக்கு செஞ்சாவே இல்லாதவருக்கு நாம் உதவி செய்யக்கூடிய காலங்கள் அனைத்தும் இறைவனுக்கு சேருமா என்று தான் கொண்டிருக்காங்க. ஏழையின் இடத்தில் இறைவனை காணலாம் என்று சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ஏழையின் இடத்தில் இறைவன் இறைவனே அங்கே தான் இருக்கார். அவங்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் துன்பங்கள் நீங்கும், உங்கள் தோஷங்கள் நீங்கும். ஏன்னா நாம் எடுத்ததே வாழ்க்கை முறை ஜோதிடம்தான். நாம் எடுத்த உடனே அதில் 4 லகுது 5 லகு இதெல்லாம் சொல்கிறத விட இன்பம் தரக்கூடிய நிகழ்வு நல்லது எதையோ அதை விட எடுத்துக்கலாம். புளிப்பான உணவு ரொம்ப கெட்டு போச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிடுமா? அது கிடையாது. இனிமேல் நல்ல உணவாக கொஞ்சமாக இருந்தாலும் அதை உட்கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்து கொள்ளலாம். பிரச்சனை என்பது கிடையாது. இனிமேல் துன்பம் என்பது கிடையாது. கன்னிராசிக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள், திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாங்க, விடுங்க, அதான் சொல்ல முடியும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சுபம் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லலாம், கன்னிராசிக்கு சுபமே. மனதிற்கு இதமான அமைப்பு என்று தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை. என்னங்க போங்க, அதெல்லாம் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாங்க. எதையும் சமாளிக்கின்ற திறமை நம்மளுக்கு மனதளவில் வந்துடும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வருவீங்க ஐயா. இனிமேல் துன்பங்கள் என்பது இல்லை, இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை மட்டுமே கன்னிராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க. பிரிவினை வந்த கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள்லாம் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் மெதுவாக விலகி நாம் செய்கின்ற தவறுகள்லாம் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக மாறி நல்ல அமைப்பு, இந்த லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் இந்த 26 நாட்கள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி நாராயணனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.